ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 13 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அங்க உடனே அந்த மேனேஜர் பொண்ணோட டோனே மாறி போயிடும். எஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கோல்டு காயின்ஸா மாத்த விரும்புறீங்களா? இல்லம்மா இல்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். நான் இதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஐட்டம் உங்ககிட்ட ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால காட்டு. அங்க யாகுவாங் அப்படின்னு ஒரு நெக்லஸ் வந்து இருக்கு, அதை ஆளு வாங்குறான். ரொம்ப ரேரான ஒரு எக்யூப்மெண்ட். அது இருக்கும் போது ஸ்பிரிச்சுவல் பவர் 50% நம்ம ஹீரோக்கு அதிகமாயிடும். ஆனா நம்ம ஆளு கிட்ட தான் அந்த சப்ளிமேஷன் அந்த ஸ்கில் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டா இதை மாத்த முடியும். சரி, இந்த எக்யூப்மெண்ட்டை நீங்க வாங்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்க தனியா ஒரு 3 மில்லியன் பே பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேற ஒரு எக்யூப்மெண்ட்டை நான் ட்ரேட் பண்ண விரும்புறேன் எப்படின்னு நம்மால ரொம்ப சீனா டிராகன் ஸ்கேல் ஓர எடுக்க அந்த பொண்ணு வியந்து போறா. ஐயோ, இது டிராகன் ஸ்கேல் கோல்டன் ஓராச்சு. இதுக்கப்புறம் அந்த டிராகன் கோல்டன் ஸ்கேல் ஓர் அதை நம்மளுக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. எல்லாருமே அதை பத்தி தாங்க பேசுறாங்களே. ஐயோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்டு என்கிட்ட இருந்தா அவ்வளவுதான், நான் இப்போதைக்கே ரொம்ப ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பேன். நீனியும் அதே மாதிரி தாங்க ரொம்ப ஷாக் ஆயிட்ட அதை பார்த்து. ஆமா, அது ஆக்சுவலா டிராகன் ஸ்கேல் கோல்டன் ஓராது லிங்கி. நான் யோசிச்ச மாதிரியே ரொம்ப அமேசிங்கா தான் இருக்கான். இதுக்கப்புறம் அந்த மேனேஜர் பொண்ணு கிட்ட ஒரு பர்சனை வந்துட்டு, ஆமா எதுக்காக தேவையில்லாம இப்படி கத்துற நீ? ஏன்னா நான் உனக்கு கத்து கொடுத்துருக்கேன், சுச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அந்த டைம்லயும் நீங்க காமாவும் அமைதியாவும் இருக்கணும். அங்க இப்பதான் இந்த பர்சனை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இந்த பர்சன் தான் இந்த கில்டோட வைஸ் பிரசிடென்ட். நம்ம ஈலினுக்கும் இந்த பர்சனை பத்தி அங்க தெரிஞ்சிருக்கு. இந்த பர்சனோட பேரு செங்காய். ஆளு தான் இந்த ஜாப் சேஞ்சர், இந்த கில்டோட வைஸ் பிரசிடென்ட். அதே மாதிரி இந்த காய், இந்த பர்சனோட லெவலும் அரௌண்ட் 60க்கும் மேல இருக்கு. அங்க காயம் வந்துட்டு, எதுக்காகப்பா டிராகன் ஸ்கேல் கோல்டன் ஓர் இதை நீ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு அந்த ரீஃபைனிங் ஸ்டோன் அது வந்து வேணும். பின்னாடியே நீனியும் பாத்துக்கினே யோசிக்கிறான். அன்னைக்குமா லிங்கிக்கு எதுக்காக இந்த ரீஃபைனிங் ஸ்டோன் வேணும்னா, கண்டிப்பா ஆளுகிட்ட ஸ்டார் லெவல் எக்யூப்மெண்ட் இருக்கும், அதை இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாத்தணும்னா அதுக்கு ரீஃபைனிங் ஸ்டோன் வேணும். அதுக்காக தான் ஆளு கேட்கறான்னு நினைக்கிறேன். ஸ்டோனை வச்சு ரீஃபைன் பண்ணா அதோட ஸ்டார் லெவலும் அப்படியே 7க்கு போகும். ஈவன் எப்பி கிரேட்ல இருக்க ஒரு வெப்பனுக்கே அது டஃப் தரும் அப்படின்னு சொல்லலாம். உடனே நம்ம காயும், ஆமா உனக்கு வந்து ஒரு 800 பீஸ் ஓகேவா? 800 எல்லாம் பத்தாது, 1000. அதுக்கப்புறமும் நான் திரும்ப வருவேன், ரெகுலரா வந்துட்டு வாங்கிட்டு போவேன். சிம்பிளா சொன்னா ஒரு ரெகுலர் கஸ்டமர் மாதிரி. சரிப்பா, நீ தாராளமா எப்ப வேணாலும் இங்க வரலாம். உனக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் உதவி வேணுமா தாராளமா வந்து கேளு, தயங்காம. நாங்க என்ன விஷயமா இருந்தாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். சீக்கிரமா மேனேஜர் பொண்ணு உள்ள போயிட்டு 1000 ரீஃபைனிங் ஸ்டோன்ஸை கொண்டு வா. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டா காமாயிரு. திரும்பவும் இந்த மாதிரி நீ ஒன்னும் கத்த வேணாம். ஏன்னா நீ அப்படி கத்துனா தேவையில்லாம மத்தவங்களோட அட்டென்ஷனை இங்க இழுக்கிற மாதிரி ஆயிடும். இப்படி அவரு சொல்ல இருக்கும் போது நம்ம ஈலினோம், ஒரே ஒரு மிச்சம் என்கிட்ட இன்னொரு ஐட்டமும் இருக்கு. ஆளு டப்புன்னு ஒரு லெஜெண்டரி கிரேட்ல இருக்க ஒரு ஸ்க்ரால் எடுக்க அதோட ஆறாவே செம்மையா இருக்கும். எல்லாருமே அப்படி ஆச்சரியமாவுறாங்க. முக்கியமா நம்ம செங்காய் அவரும் தான். என்ன இது லெஜெண்டரியான ஸ்க்ரோலா அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி ஸ்டார்டிங்ல ஷாக் ஆனாலோ அதே மாதிரி தான் இவனும் அங்க ஷாக் ஆகுறான். அங்க நீனியும் இப்பதான் அந்த லெஜெண்டரியான ஸ்கில் ஸ்க்ரோல் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எப்படிப்பட்ட ஸ்க்ரோல்னா, இந்த சிட்டி முழுக்க நீங்க முக்கி தேனாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. இதுலயே எனக்கு தெரியுது இந்த லிங்கி அவன் ஒன்னும் ஒரு ஆர்டினரியான பர்சன் கிடையாது. அங்க காயும் பிரசிடென்ட்டுக்கு குரல் கொடுப்பாரு. ஐயோ பிரசிடென்ட், ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்கணும். பிரசிடென்ட்டும் வந்துட்டு, ஆமா என்னப்பா உனக்கு வேணும் காய்? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, இந்த மாதிரி டைம் வரும்போது அமைதியா எல்லாத்தையுமே டீல் பண்ணணும், கத்தாம காமா யோசி இப்படின்னு காய் அந்த பொண்ணு கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே யூரோ அவங்க சொல்லுவாரு. பிரசிடென்ட் கொஞ்சம் முன்னாடி பாருங்க, லெஜெண்டரி ஸ்கில் ஸ்க்ரோல் அது நம்ம முன்னாடி இருக்கு. ஆமா, இது ஒரு லெஜெண்டரியான ஸ்கில் ஸ்க்ரோலா தான் இருக்கு. தம்பி, இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்? எனக்கு இதுக்கு பதிலா நார்மல் ஸ்கில் ஸ்க்ரோல் எல்லாமே வேணும். எவ்வளவு உங்க கில்டுல இருக்கோ எல்லாமே. நம்ம ஹீரோ இப்படி கேட்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இப்படி தனிக்கணக்குல எல்லாம் பேசிக்கான ஸ்க்ராலையும் நம்மளால வாங்கிட்டானா, அது என்னதான் ஒரு பேசிக்கான ஸ்கில்லா இருந்தாலும் அதான் நம்ம கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கே, சப்ளிமேஷன். எல்லா பேசிக் ஸ்கில்லையும் ஒரு காட் லெவல் ஸ்கில்லா ஆளால மாத்த முடியும். அது முன்னாடி இந்த லெஜெண்டரியான ஸ்க்ரால் இது எல்லாமே ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட் மாதிரி. அதான் ஆளு அசால்ட்டா விக்கிறான். நம்ம அப்படி சொன்னோன்னே எல்லாருமே அவனதான் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. தம்பி, நாங்க கரெக்டா தான் கேட்டோமா? இந்த லெஜெண்டரியான ஸ்க்ரால் எங்க கிட்ட குத்துட்டு இருக்கிற எல்லா ஆர்டினரியான ஸ்க்ராலும் உனக்கு வேணுமாப்பா? அங்க நீனேக்கு இன்னமும் தெரியல, நம்மால வந்து ஈதானே அவ லிங்கி அப்படின்னு நினைச்சிட்டு அங்க வந்து கத்த ஆரம்பிப்பா. நீ அப்படி பண்ணனா உனக்கு பெரிய அளவுல லாசஸ் ஏற்படும். நீ கேக்குற அந்த ஆர்டினரியான ஸ்க்ராலுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்ல. வேணும்னா அது ஒரு 20,000 ஒன்னா உன்னால வாங்க முடியும். ஆனா இதுவே ஒரு லெஜெண்டரியான ஸ்க்ராலை பத்தி சொன்னா அது பிரைஸ்லெஸ், ரொம்ப ரேரு. உனக்கு மணி அந்த அளவுக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, என்னால உனக்கு கொடுக்க முடியும். இல்ல நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் காசெல்லாம் அங்க வேணாம். பிரசிடென்ட் லீயும் திரும்ப வந்து கேட்பாரு, உனக்கு உண்மையிலேயே அந்த லெஜெண்டரியான ஸ்க்ராலை குத்துட்டு இருக்கிற எல்லா ஆர்டினரி
ஆர்டினரியான ஸ்க்ராலும் அதுக்கு பதிலா வேணும் அதானே? ஆமா, அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே பிரசிடென்ட் லீக்கு அவ்வளோ சந்தோஷம். அட செங்காய், என்ன பண்ண இருக்க, சீக்கிரமா போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்க்ராலையும் விடாம எல்லா ஸ்க்ராலையும் கொண்டு வா. ஓகே பிரசிடென்ட், இதோ போறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு விஐபி கார்டையும் அவங்க தராங்க. இதுதான் இந்த கில்டோட ஒரு ஹை லெவலான மெம்பர்ஷிப் கார்டு. இதை நீ பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாங்குறனா உனக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் இங்க கிடைக்கும். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஈலினுக்கு பாய் சொல்லுவாங்க. பார்த்து போங்க, திரும்ப அடிக்கடி வரணும் என்ன. அங்க நம்ம காயம் வந்துட்டு, ஆமா லீ, அவனை மத்தவங்க ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவன் கூட யாராச்சும் ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்பலாமா? இல்ல, அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல. ஏன்னா நீயே உன்னோட கண்ணால பார்த்த ஆளு கிட்ட டிராகன் ஸ்கில் கோல்டன் ஒரு அது இருந்துச்சு. அது பத்தாதுன்னு ஒரு லெஜெண்டரியான ஸ்கில்லுக்கான ஸ்க்ரோல் அதுவும் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயம் நம்ம ஈலின் கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா நம்ம ஈலின் அவன் கண்டிப்பா ஒரு ஆர்டினரியான பர்சனா இருக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம ஈலினும் அங்க போகும்போது முன்னாடியே அங்க நீனி இருக்கா. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், கொஞ்சம் என் கூட வர முடியுமா? என் வீட்டுக்கு வந்தனா என் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ஈலின் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் உன் பேரை வச்சுக்கின்னு ஆளு சொகுசான வாழ்க்கைய வாழ்றான். அவனோட முகமுடிய நான் கைட்டு ஆசைப்படுறேன். ஏன்னா அப்பதான் எங்க அப்பாவுக்கு வந்து புரியும் நீயும் அவனும் வேற வேற பர்சன், அவன் வேற நீ வேறன்னு. அட பைத்தியக்கார பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த பர்சன் இல்ல அப்படின்னு ஒரு 40 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். நான் லிங்கே கிடையாது. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அவன் எந்த அளவுக்கு அங்க கூலா இருந்தான் தெரியுமா? அதே மாதிரி அவன் தான் என்னை காப்பாத்தவும் செஞ்சான். அந்த விஷயத்தெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. உன்கிட்டயும் நான் பார்த்தேன் அந்த லெஜெண்டரியான ஸ்க்ரோலு, டிராகன் கோல்டன் ஓரு, இதெல்லாம் இருந்துச்சு. நீ ஈய விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கராகவே இருக்க. முன்னாடி ஈயெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ப்ளீஸ் என் கூட வா. ஏன்னா ஹிவாங்கும் என்ன நம்பவே இல்ல. ஹிவாங் வேற யாரும் இல்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஒரு பர்சன் வந்திருப்பான்ல அவன் தான். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஒண்ணு வீட்டுக்கு அங்க போகணும், இல்லையா அந்த இன்வெஸ்டிகேட்டர் அவரை மீட் பண்ணணும் அங்க போகணும். இதனால நம்ம ஈயும் நான் வீட்டுக்கே வரமா அப்படின்னு அங்க சொல்றான். நெக்ஸ்ட் சீன் அப்படியே நீனியோட வீட்டை நோக்கி வரும். அப்பா, நீங்க கேட்ட மாதிரி நான் லிங்க கொண்டு வந்துட்டேன். இவன் தான் லிங்கு. உண்மையிலேயே லிங்குன்னு சொல்லி உள்ள ஈ இருக்கான் பாத்தீங்களா, அவன் டூப்பு. நீ இங்க என்னம்மா நடக்குது? அதான் நான் சொல்றேன்ல, இங்க பாருங்க, கண்ணு முன்னாடி அந்த பையன் இருக்கான், இவன் தான் லிங்கு. நான் தான் ஆல்ரெடி சொன்னல, அந்த ஈ வேற லிங்கு வேற, ரெண்டு பேருமே வேற வேற பேரு. இப்படி டிசைபிள் தான் உங்களுக்கு வேணும்னா தாராளமா இந்த பையனை நீங்க டிசைபிளா மாத்திக்கலாம். அந்த ஈலின் அந்த பையனை தொத்தி விடுங்கப்பா. நம்ம நீனியோட அப்பாவுக்கு அங்க பச்சையா தெரியுது இது வேற யாரும் இல்ல, நம்ம ஈ தானே. ஆனா அவரால் வாயை தோந்து டைரக்டா அந்த விஷயத்த அங்க சொல்ல முடியல. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. இந்த லிங்கு ஆளு அவுட்ஸ்டாண்டிங்கான பர்சனா தான் இருக்கான். அதனால நீ என்ன பண்ணு, நீ கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுமா. நான் கொஞ்சம் அவன் கூட பேசணும். நீங்க பேசுங்கப்பா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஆனா போகும்போதே அவளோட மைண்ட்லயும் அவன் யோசிக்கிறான், நான் போயிட்டு ரொம்ப அழகான ட்ரெஸ் போட போறேன். என்னோட அழகும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தோன்னே நம்ம லிங்கு எனக்கு மயங்கி போயிடுவான். அங்க நீ போனதுக்கு அப்புறம் அவரும் கேக்குறாரு, ஆமா என்னப்பா, நீ எப்பதான் அவகிட்ட உண்மையை சொல்ல போற? சரி, ஏதோ ஒண்ணு, இது ஏதோ ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கு. ஆனா இதுவும் ஒரு பேடான விஷயமா இல்லப்பா. ஏன்னா இதனால சடனா எனக்கு ஒரு ஐடியாவும் இப்போ வந்திருக்கு. அப்பனா என்ன சொல்றீங்க, இப்போ இருக்கிற இந்த பர்சன், அதாவது லிங்கு, இந்த பர்சனா மாதிரி கேட் ஆஃப் அப்போக்லிப்ஸ் அதுக்குள்ள போகணும் அதானே? ஆமா அதேதான். ஏன்னா இப்படி பண்ற மூலமா ஈலினா இருக்கிற நீ மத்தவங்க பொறுத்த வரைக்கும் போகவே இல்ல, உள்ள போனது நம்ம லிங்கு தான் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. நீனியும் அவ்வளவுதான், லிங்கு வந்து காலி அப்படின்னு சொல்லி உன்னை தேடி வரமாட்டா. ஆனா நம்மளுக்கு இங்கதான் ஒரு டவுட்டே வரும். உள்ள ஏதோ ஒரு விஷயம் பெருசா நடக்க போகுது. நம்ம மிஸ்டர் ஜூ நம்ம ஹீரோக்காக ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பின்னாடி பிளான் பண்ணிருக்காரோ. சரி, அது என்ன பிளான் எனக்கு தெரியல, பொறுமையா பார்க்க வேண்டியதா. மிஸ்டர் ஜூ, ஓகே, உங்க பிளான் வந்து நல்லா தான் இருக்கு, அப்படியே நம்ம பண்ணலாம். சரி, உனக்கு என்னோட பிளான் புரியுற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நீனியா இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு நம்ம போலாம். ஓகே. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆளுகிட்ட ஏகப்பட்ட ரீஃபைனிங் ஸ்டோன் எல்லாம் இருக்குல்ல, இப்ப அது எல்லாத்தையுமே வச்சு இந்த எக்யூப்மெண்ட்டை ஒரு பயங்கரமான எக்யூப்மெண்ட்டா மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மிஸ்டர் ஜூவும் ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிருக்காரு, அதுக்கு நானும் ரெடி ஆகணும். இப்போ இந்த ரீஃபைனிங் ஸ்டோனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரீஃபைனிங் ஸ்டோன் இருக்குல்ல, இது ஒரு லக்க பேஸ் பண்ண ஒரு விஷயம் மாதிரி. லக் இருந்தா வெப்பனோட ஆட்ரிபியூட் 20 இல்ல 30 அந்த மாதிரி பிளஸ் ஆகும், இல்லனா ஒண்ணுமே பிளஸ் ஆகாது. ஆளு ரிங்க தான் ரீஃபைன் பண்ணும் சொல்லி ரீஃபைன் அப்படின்னு நாங்க தொடுவோம். மென்டல் பவர் ஆம்பிளிஃபிகேஷன் அதுவும் 120 அப்படியே பிளஸ் ஆகுது. அட பரவாயில்லப்பா, ஒரு ஸ்டோனுக்கே 20% பிளஸ் ஆயிருக்கா. இதே மாதிரி போச்சுன்னா இதோட பவர் லெவலும் பயங்கரமா மாறும். சரி, ரீஃபைனிங்க தொடர்ந்து பண்ண வேண்டியதா. ஆனா ரீஃபைனிங்க அங்க பண்றான், ரீஃபைன் எல்லாமே ஃபெயில்ட் ஆகுது. இதுக்கப்புறமும் 100 வாட்டி அவன் ட்ரை பண்ணுவான், 100 வாட்டியுமே ஃபெயில்டுன்னு வரும். ஐயோ என்னப்பா இது, அத்தனை வாட்டி பண்ணதுல ஒரே ஒரு ஸ்டோன் தான் ஒர்க் ஆச்சு. சரி, காசா பணமா, இன்னமும் நிறையவே ஸ்டோன்ஸ் இருக்கு, இறக்கு இப்படின்னு ஆளு தொடர்ந்து அந்த ஸ்டோன்ஸை ரீஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அது 300 400 500 இப்படின்னு அங்க போகுது. ஆனா எல்லாமே தொடர்ந்து ஃபெயில் ஆனதுதான் மிச்சம். கடைசியா ஒரு 2 ஸ்டோன் ஒண்டி தான் ரீஃபைனே ஆகுது. டோட்டலா இப்போ அதோட மென்டல் பவர் ஆம்பிளிஃபிகேஷன் 160% அதிகமாகுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஏதோ நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, ஒர்க் ஆச்சு. இதுக்கப்புறம் நம்மால யூவை தேடி போறான். யூவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யூவோட நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஆளுதான்
ஏகப்பட்ட உதவி அங்க பண்ணிருப்பான். நம்ம ஈலின் அங்க வருவானா, நம்ம ஈய பார்த்தோன்னே அது லிங்கு அப்படின்னு நினைப்பான். ஹே லிங்கு வரியா, வெளியில நம்ம ஃப்ரெஷ்ஷான காத்த வாங்கலாம். ஆனா எப்ப நம்மளும் மூஞ்ச காட்டுவானோ அப்பயே அவன் மூஞ்சி ரியாக்ஷன் மாறும். எதுக்காக நீ இன்னமும் இங்க இருக்க, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு நேத்து தான் லிங்கு அந்த பையனை கொண்டு வந்து காட்டினேன். ஆனா அப்படி இருக்கும் போதும் எதுக்காக உன்னை இன்னுமா ஒரு வெச்சுன்னு இருக்காரு. சரிம்மா நீ கத்தணும் அப்படின்னு அவசியம் இல்ல, இதோ நான் போறேன். போ போ, இதுக்கு மேலேயும் உன்னை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு விருப்பமே இல்ல. அதே மாதிரி ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்தா அதையும் எடுத்துன்னு போயிட்டு மறக்காம. இவள நான் என்ன பண்றது, இவ உண்மையிலேயே ஒரு முட்டாளதான் இருக்கா. இதுக்கப்புறம் ஆளு ஜி ஃபேமிலியை நோக்கி வரான். ஜி ஃபேமிலி வேற யாரும் இல்ல, நம்ம யூவோட ஃபேமிலி தான். அந்த விழாக்கு ஆளு வர, அட பாஸ் உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. நம்ம யூக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏதோ பல வருஷமா பார்க்காத மாதிரி அப்படி ஓடி வரான். என்ன ஆச்சு பாஸ், இந்த மாதிரி நீங்க வரீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா போதுமே, உங்களுக்குன்னு பென்ஸுக்கார அனுப்பியிருப்பல. என்னடா நீ, அதான் நான் வந்துட்டேனே, அதுக்கப்புறம் என்ன. சரி அந்த நீ உன் மூஞ்சிலே ஃபயர் பால் ஆச்சாலே எல்லாமே ஹீல் ஆச்சா இல்லையா. அட என்ன பாஸ் நீங்க என்ன பார்த்தும் கேக்குறீங்க பாத்தீங்களா, எங்க அப்பா தான் எந்த அளவுக்கு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவரு இந்த குஞ்சாங் இந்த சிட்டியோட ஒரு பெரிய பிரீஸ்ட் கிட்ட என்ன கொண்டு போனாரு. அவ்வளவுதான், அங்க போன அத்தனுடைய என்னோட காயம் எல்லாமே டப்பு டப்பு டப்புன்னு ஹீல் ஆயிடுச்சு. ஐயோ நான் எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்னா ஒரு முக்கியமான விஷயத்த எனக்காக நீ பண்ணணும். சொல்லுங்க பாஸ் சொல்லுங்க, என்ன பண்ணும். அது ஒன்றும் இல்ல, நீ அதுதான், அதாவது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீ பரப்புறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நான் அப்படி இருக்கணும், நீ வந்து அதுக்கு இப்படி பண்ணணும் இப்படினாலு அரைகுறையா நம்மளுக்கு கேட்கற மாதிரி அங்க சொல்லுவான். பாஸ் அவ்வளவுதானா, இதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி மாதிரி. பாஸ் நீங்க கவலையே பட வேணாம், நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், பிரச்சனை இல்லாம ஜாலி பண்ணுங்க. நீங்க அவன் ஜாலி பண்ணுங்கன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. நெக்ஸ்ட் சீன்லயே பாருங்களேன், நம்ம ஈ பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கான். நம்ம ஈ வேற ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆளு, சும்மா ரெண்டுக்கு போனாலே போட்டோ எடுப்பாங்க. இப்ப பொண்ணுங்க கூட ரொம்ப ஜாலியா இருக்கும் போது இதை எப்படி அவங்க விடுவாங்க. நம்மளும் சும்மா இல்ல, பெரிய பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் போறான் பொண்ணுங்க கூட. அதுவும் எதுக்கு நான் சொல்ல தேவையில்ல, அங்க பசங்களுக்குமே புரியல. ஆமா இந்த ஈலின் இந்த பையன் தான் நேஷனல் டாப் ஸ்கோரரா இருக்கான். எதுக்காக சடனா இந்த பையன் ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி ரொம்ப ஜாலியா அப்படி இப்படி எல்லாம் இருக்கணும். எப்பா உனக்கு தெரியுமா இல்லையா, அவன் வந்து ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் காஸ்டர். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நேச்சுரலாவே அவங்களோட லைஃப் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். சிம்பாலிக்கா சொன்னா ஒரு 20 வயசுல இருந்து 25 வயசுல தான் வாழவே முடியும். ஆளு இந்த நேஷனல் டாப் ஸ்கோரர் இந்த டைட்டில் அடையணும்னு சொல்லி கடந்த 2 வருஷமா ஆளு பயங்கரமா பவர்ஸை பயன்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அதனால அவனோட லைஃப் பேனும் ரொம்ப இப்ப கம்மியா இருக்கும் என்னவோ. அதனால தான் அவன் கடைசி காலத்துல இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறதெல்லாம் பண்ணிருக்கானோ. ஆனா அடிச்சு சொல்றேன், இந்த பையன் ஓண்டி ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டரா இல்லன்னு வச்சுக்கோயேன், இந்த குஞ்சங் சிட்டியோட ஒரு மிகப்பெரிய ட்ரூவான டிராகனா இவன் தான் இருந்திருப்பான். அதாவது ஒரு பெரிய கையா. அங்க நீனியும் இது எல்லாத்தையுமே ரூமர்ஸா அங்க கேள்விப்படுவா. ஓ அப்படியா, நான் யோசிக்கல இந்த பையன் இந்த அளவுக்கு ஹோப்லெஸ்ஸா இருப்பானு. இப்போ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நம்ம ஈலினோட பிளான் தான். ஏன்னா எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம ஈலினு இன்னமும் ஒரு சில வருஷத்துல இறந்து போக போறான், அதான் ஆளு ஜாலியா இருந்துட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கான், எதுக்கு இவனை போய் டிஸ்டர்ப் பண்ணணும், அவனே பாவம் இப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுதான் எனக்கும் வேணும். இதுக்கப்புறம் இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிஸ்டர் ஜூவை சந்திக்க ஆளு வந்திருக்கான். என்னடா ஈலின் நீ ரெடியா, இந்த இடத்த விட்டு நம்ம போலாம். அங்க நீனியும் சொல்றான், லிங்கு ஒரே ஒரு நிமிஷம், என்னம்மா வேணும் உனக்கு. நம்ம ஈய பார்த்து அவ ரொம்ப வெக்கப்படுறா. அது என்னன்னா, லிங்கு நீ வந்து திரும்பவும் வந்தக்கப்புறம் நம்ம மூவி இல்ல வேற எங்கேயாச்சும் போலாமா, எனக்கு ஓகே தான் உன் கூட அங்க இங்கன்னு போறது இப்படின்னு அவ கியூட்டான ட்ரெஸ் போட்டுன்னு சொல்றான். இதுலயே நம்மளுக்கு தெரியுது நம்ம லிங்க அடையணும்னு அவ பாக்குறா. நீனி நான் வந்தக்கப்புறம் அந்த விஷயத்த பத்தி பேசலாம். அங்க அப்பாவும் ஹே நீனி நாங்க வந்து போறோம் இப்படின்னு அவங்க 2 பேருமே அந்த மிஷினுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கார்ல போகும்போது இவரு சொல்லுவாரு, இப்போ ஒரு டெலிபோர்டேஷன் போர்ட்டல் வழியா தான் அங்க போக போறோம், அதனால தப்பி தவறி என்ன டீச்சரோ இல்ல மாஸ்டர் அப்படின்னு அங்க சொல்லாத, ஏன்னா அப்படி சொன்னா நீ தான் என்னோட டிசைபிள் அங்க தெரிஞ்சிரும். ஓகே. இதே மாதிரி இவங்க போக ஆரம்பிக்க இங்கே இந்த எபிசோட முடியுது. அவங்க இப்பதான் அந்த கேட் ஆஃப் அப்போக்லிப்ஸ் அதுக்குள்ள போக போறாங்க. உண்மையான ஆபத்தே நம்ம ஈக்கு அங்கதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஈக்கு அங்க தெரியாது. சோ பார்க்கலாம் மிஸ்டர் ஜூ உள்ள என்ன பிளான போட்டு வச்சிருக்காரு, உள்ள என்ன பண்ண போறாருன்னு. அதே மாதிரி சில பேருக்கு டவுட் வந்திருக்கும், ஆமா நம்ம ஈலின் கிட்ட எப்படி இம்மார்டலிட்டி அதுக்கான பவர் வந்திருக்கு, அதுக்கான பதிலும் இன்னமும் ஒரு சில எபிசோட்ல உங்களுக்கு தெரிய போகுது. சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி எவ்வளவு தூரம் பாக்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்கப்பா. நான் லைக்கே போடுறது இல்ல, லைக் ஓண்டி போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.